சிவபுராணம் எல்லாரும் படிக்கிறது அற்புதமான பகுதி. புல்லாகி பூடாய் புழுவாய் மரகமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன். இதில் கல்லாய் என்று வருகிறது. மாணிக்க வாசகர் கல்லாய் பிறந்து இழைத்தேன் என்று சொல்லுகிறாரா? கல் விதை போட்டு முளைக்கிறதா? கல் வேர்வையிலிருந்து உண்டாகிறதா? கல் முட்டையிலிருந்து பிறக்கிறதா? கருவிலிருந்து பிறக்கிறதா? சைவ சித்தாந்தம் இந்த 4 வகையா பிறவியை சொல்லுது. 6 வகை உயிரிலும் கல் அடங்கவில்லை, 7 வகை பிறவியிலும் கல் அடங்கவில்லை, 4 வகை பிறப்பு முறையிலேயும் கல் அடங்கவில்லை. மாணிக்கவாசர் கல்லாய் மனிதராய் என்று பாடியிருப்பாரா? இன்னொரு கேள்வி வருகிறது. கல்லாய் மனிதராய் பிறந்து இழைத்தேன்னா, மனிதராக பிறந்தால் அவன் இழைப்பதற்கு மட்டும் உரியவனா? உயர்வதற்கு உரியவன் அல்லனா? 63 நாயன்மார்களும் மனிதர்களாக பிறந்துதானே இறைவன் திருவடியை அடைந்தவர்கள். மாணிக்க வாசகரே திருப்பள்ளி எழுச்சியில் நான்முகனும் திருமாலும் இந்த மண்ணுலகத்தில் பிறந்து நாம் உய்யாமல் இருக்கிறோமே என்று வருந்துவதாக பாடுகிறார். ஆக மனிதராக பிறந்தால் இழைப்புக்கு உரியது என்ற வகையில் மனிதராய் பிறந்து இழைத்தேன் என்பதும் பிழையாக போகிறது. இவ்வளவு சிக்கலுக்கு என்ன காரணம்? ஒரு பிழை அங்க சேர்ந்துட்டு. இது மாணிக்க வாசகர் செய்த பிழை அல்ல, 7 எழுதினவனுடைய பிழை. கல்லா மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். அது கல்லாய் மனிதராய் அல்ல, கல்லா மனிதராய் பேயாய் கணங்களாய். கல்லா மனத்து கடைப்பட்ட நாயேனை, கல்லாத புல்லறிவின் கடைப்பட்ட நாயேனை என்று 2 இடங்கள்ல கல்லாதவனாக நான் பிறந்து விட்டேன், இறைவனை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய கல்வி இல்லாதவனாக நான் பிறந்து விட்டேன், அதனால் இழைத்தேன் என்கிறார். அதோட கொஞ்சம் எண்ணி பாருங்க. முதல்ல செல்லா எல்லா கல்லா என்று யாப்புக்கும் பொருந்தி வருகிறது. கல்லா மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். இப்படி சொல்வதுதான் முறை என்று எனக்கு தோற்றுகிறது.